السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் நாம் பல்வேறு செய்திகளை ஜின்களை குறித்து, ஜின்களின் இனமான ஷைத்தானையும் குறித்து தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். மனிதனுக்கு இல்லாத வியக்கத்தக்க வலிமை, ஆற்றல், பார்க்கப்பட முடியாத படைப்பாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜின் இனத்திற்கு இருக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை குர்ஆன், ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்திருக்கிறோம். அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பல காரியங்களை நிகழ்த்தி காட்டியதை குர்ஆன் குறிப்பிட்டது. அதுபோல அவர்கள் விண்ணுலக பயணமும் கூட மிகச் சாதாரணமாக போய் வருவதையும் குர்ஆன் குறிப்பிடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னர் அது சர்வசாதாரணமாக அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. கெட்ட நோக்கத்திற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஒட்டுக்கேட்டு அதை இங்கிருக்கிற குறிகாரர்களிடத்திலும் ஜோசியக்காரிடத்திலும் சொல்வதற்காக புறப்பட்டு போனால் அவர்கள் தீப்பந்தங்களால் விரட்டியடிக்கப்படுவார்கள். அது அல்லாமல் வேற எந்த நோக்கம் இல்லாமல் அவர்கள் விண்ணுலக பயணம் என்பது அவர்களுக்கு இப்போதும் சாத்தியமானதுதான். அதை அல்லாஹ் என்ன செய்யவில்லை, மறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை மறுக்கவில்லை. அதைத்தான் 15வது அத்தியாயம் 17வது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் இந்த வானத்தை விரட்டப்பட்ட அனைத்து ஷைத்தான்களிடமிருந்தும் பாதுகாத்திருக்கிறோம். அல்லாஹ் வானத்தை பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இப்போதும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். எதற்காக? ஷைத்தான்கள் இங்கிருந்து போய் இறைவனுடைய உத்தரவு என்ன என்று ஒட்டுக்கேட்டு அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய குறிகாரிடத்திலே போட்டு கொடுத்து விட்டால் அது சரிப்பட்டு வராது என்ற காரணத்தினால் அல்லாஹ் அதை ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு தான் அல்லாஹ் அனுசரிக்கிறான், வானத்தை வைத்திருக்கிறான். இல்லா மனிஸ்தரக்கஸ்ஸமஅ ஃபஅத்பாஹு ஷிஹாபும் முபீன் அல்லாஹ் சொல்கிறார். 18வது வசனம், 15வது அத்தியாயம் 18வது வசனம். இல்லா மனிஸ்தரக்கஸ்ஸமஅ. அப்ப இந்த ஒட்டு கேட்கின்ற நிலையில் இருக்கின்றவர்களை தவிர மற்றவர்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அதை பாதுகாத்திருக்கிறார். அப்போ ஒட்டு கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் புறப்பட்டு போனால் ஃபஅத்பாஹு ஷிஹாபும் முபீன், பயங்கரமான ஒரு நெருப்பு வளையம், நெருப்பு பந்து, தீப்பந்து அவர்களை தொடர்ந்து விரட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான் வான் நோக்கி பயணம் மேற்கொள்வதை அல்லாஹ் அவர்களுக்கு கைவந்த கலையாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில 4700வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா கதல்லாஹுல் அம்ர ஃபிஸ் ஸமா ضربத்தில் மலாயிகா பிஅஜ்னிஹதிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா கதல்லாஹு அம்ர, அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவு செய்கிறான், தீர்மானிக்கிறான். அல்லாஹ் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறான். ஃபிஸ் ஸமா, வானத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், தீர்மானிக்கிறான். என்ன மொத்த ஏடுமே அங்கதான் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் தான் என்ன அந்த எழுதப்பட்ட ஏடு இருக்கிறது. அங்கு ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறான். அதிலிருந்து இதை இன்றைக்கு இப்போது இது நடக்க வேண்டும் என்று
மலக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், முடிவு செய்து அறிவிப்பான். அப்படி வானத்தில் அல்லாஹ் ஒரு காரியத்தை தீர்மானித்து அதை மலக்களுக்கு அறிவிக்கிற போது லரபத்தில் மலாயிகா பிஅஜ்னிஹதிஹா, மலக்குகள் தங்களுடைய ரெக்கைகளால் ஓங்கி என்ன செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள். இப்போ கழுதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அப்படியே என்ன செய்யும், வட்டமிட்டு கொண்டே இருக்கு. எங்க இறை இருக்குது அப்படின்னு சொல்லி தன் பார்வையால், கூர்மையான பார்வையால் எங்க இறை இருக்குதுன்னு சொல்லி அப்படியே என்ன செய்ய அடிக்கிட்டே இருக்கும். இறை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, சடக்குன்னு என்ன செய்யும், வேகமாக இறக்கையை அடித்து என்ன செய்யும், கீழ் நோக்கி என்ன செய்யும் வரும். வந்ததோடு கவ்வி கொண்டு என்ன செய்யும், அடுத்த ஒரு அடியில் என்ன செய்யும், நேரா சல்லுன்னு மேலாவுக்கு என்ன செய்யும் போக ஆரம்பிச்சு. இது மாதிரி அல்லாஹ் மலக்களுக்கு ரெக்கையை கொடுத்துவதாக குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் நாடிய மலக்களுக்கு 2 ரெக்கைகளோ 4 ரெக்கைகளோ, அல்லாஹ் நாடினால் 8ஆகவோ என்ன செய்வான், ஆக்குவான் என்று குர்ஆனில் இருக்கிறது. அப்ப அவர்களுக்கும் என்ன, ஜின்களுக்கே ரெக்கை இருக்கிறதுன்னு நாம ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். ரெக்கை உள்ள ஜின்கள் இருக்கிறார்கள். அப்ப மலக்களுக்கும் என்ன, இறக்கை இருக்கிறது. அப்ப இறக்கை உள்ள அந்த மலக்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிற போது அந்த உத்தரவை வாங்கி கொள்கிற மலக்கள் தங்களுடைய ரெக்கையை என்ன செய்வாங்க, ஓங்கி என்ன செய்வாங்க, அடிப்பார்கள். இப்படி அடிக்கும் போது எதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று காட்டுவதற்காக அந்த மலக்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய ரெக்கையை ஓங்கி என்ன செய்வாங்க, அடிப்பான். அது எதை போன்று இருக்கும் என்றால் அந்த அடி, அதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கஅன்னஹு சில்சிலத்துன் அலா சஃப்வான், வழுக்கு பாறை ஒன்று இருக்கா இல்லையா, அந்த வழுக்கு பாறையில் சங்கிலியை அடித்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு சத்தம் இந்த மலக்கள் ரெக்கையை அடிக்கிற போது ஒரு பெரிய பேர் இரைச்சல் என்ன செய்யும், கேட்கும். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகிறோம் என்பதை காட்டுவதற்காக ரெக்கையால் என்ன செய்வாங்க, அடிப்பார்கள். فَإِذَا فُزِعَ عَنْ قُلُوبِهِمْ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை சொன்னவுடன் மலக்குகள், எந்த மலக்கு இந்த கட்டளை போகிறோ அந்த மலக்கு ரெக்கையை கொண்டு அடிக்கும் போது இருக்கிற ஏனைய மலக்களுக்கு ஒரு வகையான பயம், பீதியும் என்ன செய்யும் ஏற்பட்டு, பயம் என்ன நடக்க போதோ தெரியல. ஏன்னா எல்லா மலக்குக்கும் அல்லாஹ் அந்த கட்டளை போட மாட்டான். எந்த மலக்குக்கு என்ன கட்டளையோ அந்த கட்டளையை என்ன போடும்போது அந்த மலக்கு என்ன செய்வார், அடிப்பார். மற்ற மலக்குகளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தெரியும் போது ஃபுஸ்யான் குலூபிஹிம், அவர்களுக்கு ஒரு வகையான பயம் உள்ளத்துக்குள் என்ன செய்ய ஏற்பட்டுவிடும். அந்த பயம் அவர்களுடைய உள்ளத்தை விட்டும் நீக்கப்பட்டதற்கு பிறகு காலு மாதா கால ரப்புக்கும், அப்போ சக உடன் இருக்கக்கூடிய மலக்குகள், கட்டளை பிறப்பிக்கப்பட்ட மலக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களுடைய ரப்பு என்ன இப்போ உத்தரவு போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்பான். மற்ற மலக்குமார்கள் உங்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, காலு லில்லதீன கால அல் ஹக்கு ஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டிருக்கான், இந்த உத்தரவு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன அவங்க சொல்லுவாங்க. அல் ஹக்கு ஹுவல் அலியுல் கபீர், அவன் உண்மையைத்தான் என்ன எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், அவன் உயர்ந்தவன், அவன் பெரியவன் என்று அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, புகழுவாங்க. இது குர்ஆனுடைய வசனம். இப்படி என்ன உத்தரவு போட்டிருக்கான் என்று மற்ற மலக்கள் கேட்பாங்க. மற்ற மலக்கள் கேட்கும்போது உத்தரவை உள்வாங்கி கொண்ட மலக்கு இதைத்தான் உத்தரவா அல்லாஹ் போட்டிருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது அந்த ஒட்டு கேட்கிற மல சைத்தான் இருக்காங்களையா, அவங்க என்ன செய்வாங்க, இந்த 2 பேரும் பேசுறேன் காது கொடுத்து கேட்டுருவான். இந்த மற்ற மலக்களுக்கு செய்தியை மலக்கு சொல்லும் போது அவங்க 2 பேசுறத, குசுகுசுன்னு பேசுறத இந்த ஒட்டு கேட்கணும்னு சொல்லி இங்கிருந்து புறப்பட்டு போச்சா இல்லையா சைத்தான், அந்த சைத்தான் என்ன செய்யும், அதை காது கொடுத்து என்ன செய்யும், கேட்டுவிடும். அப்ப அங்க மேல இருக்கிற அந்த சைத்தான் அங்கு பேசிக் கொள்வதை ஒட்டு கேட்டு தனக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சைத்தானுக்கு என்ன, இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கு, அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கான், இந்த மலக்கு இந்த மலக்கிட்ட பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கீழ் இருக்கிற சைத்தான்ட்ட முதல் சைத்தான் என்ன செய்யறது, சொல்லுவது. அந்த சைத்தான் 2வது சைத்தான் 3வது சைத்தானுக்கு சொல்லுவது. இப்படியே கடத்தி வேகமாக அதை கீழ் நோக்கி பூமியை நோக்கி கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் என்ன கட 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 என்ன செய்யும், நடந்து முடிஞ்சும்.
டெல்லியிலேருந்து மோடி ஒரு உத்தரவு போடுறான்னு நீங்க எப்படி பட்டு பட்டுன்னு மாநிலம், மாவட்டம், அப்புறம் என்ன வட்டம், கட்டம், குட்டம் எல்லாம் என்ன வந்து சேர்ந்து விடுக்கிறதா இல்லையா? இது மாதிரி மனித தகவல் தொடர்பு என்பது அவ்வளவு வேகமாக என்ன 5G எல்லாம் தாண்டி இது 1000 GB அளவுக்கு என்ன கடு வேகத்தை என்ன செய்ய வந்து சேர்ந்துருங்க. இப்படி அது கடத்தி கொண்டு வரப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு சைத்தானும் அடுத்து தனக்கு கீழ் இருக்கிற சைத்தானுக்கு அந்த செய்தியை என்ன செய்வாங்க, அந்த உத்தரவை அப்படி கடத்தி கொண்டு வருவார்கள். சும்ம யுல்கிஹல் ஆகர் இலா மன் தஹதஹு, தனக்கு கீழ் இருக்கிறவருக்கு அந்த செய்தியை என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. ஹத்தா யுல்கியஹா அலா லிசானி சாஹிர், கடைசியில அந்த சூரியக்காரன்ட்ட அல்லது என்ன குறிகாரன்ட்ட அல்லது ஜோசியக்காரன்ட்ட அந்த செய்தி என்ன செய்யும் வந்து சேரும். அப்படியே கேட்ட செய்தி அப்படியே வருமா? கேட்ட செய்தி அப்படியே வராது. இப்போ நாங்கள் ஒரு நேரம் உட்காந்து 10 நிமிஷம் பேசுகிறோன்னு வைங்க, 10 நிமிஷம் பேசுறத நீங்கள் இங்கே வராத ஆள் என்ன பேசினாரு போய் கேட்டா, நல்லா பேசினாரு, சரி என்னதான் பேசினார், நல்லதான் பேசினாருங்க, என்னதான் பேசினாரு சொல்லுங்க, ஏதாவது 2 செய்தியை சொல்லுவீங்க, அப்படிதான் இல்லையா? அப்படி நீங்க கடத்திடுவீங்களா? இங்க சொன்னதை அப்படி நீங்க கடத்திடுவீங்களா? அல்ல வேற பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவர் அப்படி ஒரு இடத்துல நடக்கக்கூடிய செய்தி அப்படி கொண்டு போய் சேர்த்துருவாரா? அதுல அவருக்கு என்ன போய் தச்சிருக்கோ அதை என்ன செய்வாரு, இதை சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் இன்னொரு ஆளுக்கு போகும்போது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது அந்த 10ல் அவர் 2 என்ன செய்வாரு சொல்லுவார். இங்க 100 கேட்டிருப்பாரு, 100 கேட்ட ஒருவர் இன்னொருத்த சொல்லும் போது 50 சொல்லுவார். 50 சொல்லும் போது 50 கேட்கிறவரு சொல்லக்கூடிய 50 அவர் கேட்க மாட்டாரு, 25 போகும். கடைசியில 4வது ஆள்கிட்ட போய் சேரும்போது 1 2 தான் என்ன செய்யும் போய் சேரும். இது மாதிரிதான் அங்க மேல கேட்ட சைத்தான் நேரங்க வந்து இருக்கிற சூனியக்காரன்ட்ட ஜோசியக்காரன்ட்ட குறியாரன்ட்ட சொன்னா அவன் என்ன கேட்டதை அப்படியே என்ன செய்வான் சொல்லிடுவான் அந்த சைத்தான். ஆனா அங்க என்ன அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி கீழே இறங்கி ஒவ்வொரு நபத்தையும் போட்டு கடைசியில கீழே இருக்கிற சைத்தான் தான் என்ன குறிகாரன்ட்ட ஜோசியக்காரன்ட்ட போய் என்ன செய்யறான் சொல்கிறான். அவன் சொல்லும் போது ஒன்னதான் அவனால என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். 99 அங்க இடையில என்ன அடி ஒட்டி போயிடும். இந்த ஒன்ன சொல்லும் போது அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவள் காய்ஃப ருப்பமா அதரக்கஸ், அந்த ஒன்ன சொல்லும் போது அந்த ஒன்ன சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து சேருவதற்கு முன்னர் ஷைத்தானை அல்லாஹ் தீப்பந்தத்தால் அடித்து விரட்டி விட்டால் அந்த செய்தி அங்கே என்ன முடிஞ்சு போயிடும், இங்க வந்து சேராது. இல்ல படக்குன்னு கேட்டு படக்கு வேகமா அங்க கொண்டு வந்து சேர்த்தால் இங்க இந்த ஒண்ணு வந்து என்ன செய்யும் சேர்ந்துடும். தீப்பந்தத்தால் அடித்து விரட்டப்பட்டால் எதுவுமே வராது. தீப்பந்தத்தால் அடித்து விரட்டப்படுவதற்கு முன்னர் வேகமாக கடத்தப்பட்டு விட்டால் ஒண்ணு வந்து என்ன செஞ்சிடும், சூரியக்காரன்ட்டையோ குறிகாரன்ட்டையோ ஜோசியக்காரன்ட்டையோ வந்து என்ன செய்யும், அந்த ஒண்ணு வந்து என்ன செய்யும் சேர்ந்து விடும். ருப்பமா அல்காஹ கபல யுத்ரிகஹு ஃபயக்திபு மாஹா மியத கதிபத்தின், அந்த ஒண்ணு வந்து சேருமா இல்லையா, அந்த ஒண்ணோடு அவன் என்ன செய்வான், சூனியக்காரன் ஜோசியக்காரன் 100 பொய்யை சேர்த்து என்ன செய்வான் சொல்லுவான். அந்த ஒண்ணு என்பது உண்மை, மலக்குக்கு அல்லாஹ் சொன்னது என்பது அது ஒண்ணு இல்ல, அல்லாஹ் 100 சொல்லியிருப்பான், 100%. இவனுக்கு வந்து சேர்ந்தது பல ஷைத்தான்கள் வழியாக வந்து சேர்ந்தது 1% தான் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 1%ஓடு 100 பொய்யை இந்த சூனியக்காரன் ஜோசியக்காரன் என்ன செய்வான் சேர்த்துருவான். சேர்த்து என்ன செய்வான் கடன்னு சொல்லுவான். இப்ப அதான் நடக்குது. ஜோதிட நிலையம் அப்படி சொல்லி அங்க போனீங்கன்னு வைங்க, கையை காட்டவுடனே ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே மொத்தமா சொல்லிக்கிட்டே வருவான், மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனை, ஊர்ல இருக்க எல்லா மனுஷனுக்கு உள்ள பிரச்சனை தானே. எனக்கு 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 இருக்கும், இவருக்கு 2 இருந்துச்சுன்னா அவருக்கு 6 இருக்கும், அவருக்கு 6னா இவருக்கு 3 இருக்கும். இப்படி மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆக சுத்தி வளைச்சு பார்த்தா எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையை அவன் மனப்பாடமா சொல்ல ஆரம்பிச்சிருவான். சொல்ல ஆரம்பிக்கும் போது இவன் பிரச்சனைக்குன்னு கையை நீட்டிருப்பான் பாருங்க, அவனுக்கு சில கிளிக்காம், ஆமா நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது கரெக்டா சொல்றானே, அவன் மூதவி எல்லாத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க, இவனுக்கு தெரியாது நமக்குள்ளலாம் இதை வருதே, நமக்குள்ள பிரச்சனையும் சேர்ந்து இவன் சொல்றானே அப்படி சொல்லி இவன் மொத்தத்துக்கு ஈமானா அவன்கிட்ட என்ன செய்வான் வித்துருவான். நம்பிக்கையை அவன்கிட்ட என்ன செய்வான் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு என்ன செய்வான் வித்துருவான். கடைசியில் அவன் சொல்றதை கேட்டுருவான்.
இதுதான் என்ன நடக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானால் கடத்தி கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு உண்மையோடு 100 பொய்யை இவன் என்ன செய்கிறான், சூனியக்காரன் ஜோசியக்காரன் என்ன செய்கிறான், அதோடு கலந்து விடுகிறான். யுகாலு அலைஸ கத் கால லனா யௌம கதா வகதா வகதா. பாத்தியா, நான் சொன்னது நடந்துருச்சா, நான் சொன்னது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்ன அவன் சொல்கிறான். அப்படின்னா நடக்கத்தானே செய்யும். எனக்குள்ள 10ல் 1 என்ன செய்யும் நடக்கும், உங்களுக்குள்ள 20ல் 2 நடக்கும், அவருக்குள்ள 30ல் 3 நடக்கும். அது நடந்துச்சுன்னா நினைச்சாங்க என்னமோ இவன் சொன்னா நடக்குது. இல்லை, ஏற்கனவே எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இது என்னமோ இவன் சொன்னதுதான் நமக்கு நடக்கிறது என்று இவன் என்ன செய்கிறான், நம்பிக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சத்யக்கு பி தில்கல் கலிமத்தில்லதி சமிஅ மினஸ் ஸமா. அப்போ இதுதான் அந்த வானத்தில் இருந்த மலக்குக்கு அல்லாஹ் சொன்னது அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், நம்புகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கிற அந்த விதி என்பது இதுதான் என்று இவன் என்ன செய்கிறான், ஜோசியக்காரன் மூலமாக கேட்பதை நம்பி விடுகிறான், உண்மைப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எப்படி இந்த செய்தி கீழே இருக்கக்கூடிய ஜோசியக்காரனுக்கும் குறிகாரனுக்கும் வந்து சேருகிறது என்பதை நபி அவர்கள் சொல்கிற அந்த இடத்தில் இவ்வளவு வேகமாக இந்த பயணம் என்ன செய்தாங்களால் வானை நோக்கி என்ன செய்து நடக்கிறது. வானுக்கு போறாங்க, வானத்திலிருந்து கீழே வர்றாங்க, செய்தியை கடத்துறாங்க. இவ்வளவு வேகமா மலக்களும் அதே வேகத்தை வருவாங்களா இல்லையா, மலக்களும் அதே வேகத்தை வருவாங்க. அப்ப ஷைத்தானும் அதே வேகத்தை வருவாங்க. மலக்கள் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அடிச்சு பிடிச்சி என்ன ஷைத்தான் வந்து சூனியக்காரன் காதை போட்டான்னு வைங்க, அவன் 1 காதுல விழுந்ததை 100 பெருக்கி என்ன செய்வான், இருக்கிறவனுக்கு சொல்லிடுறான். இதை இவன் நம்பியும் விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இன்னும் ஷைத்தானுடைய இந்த வானுலக பயணம் எவ்வளவு வேகமாக நடக்கிறது என்பதை இந்த ஹதீஸும் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது முஸ்லிமிலே 4488வது ஹதீஸாக இருக்கிறது. நபி அவர்களுடைய மனைவியரில் ஒருவர் சஃபியா பின்த் உயை என்கிற அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் அதா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. இந்த ஜோசியக்காரன் அல்லது இந்த குறிகாரன் அல்லது இந்த சூனியக்காரன் அவன் சொல்றதை இவன் நம்பி அது மாதிரி இவன் நடந்தான்னு வைங்க, இந்த மனிதனுடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? நம்பிக்கை யார் மீது அவன் நம்பிக்கை வைத்து விட்டான், சக மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறான். அவன் தலையெடுத்து அவனுக்கு என்னன்னு தெரியாது, அவனே 5க்கு 10க்கு நம்மள்கிட்ட கையேந்துறான். அப்ப அவன் நம் தலையெழுத்தை பற்றி எப்படி சொல்ல முடியும்? நம்ம தலையெழுத்து அவன் சொல்லிட்டான் சொல்லி நாம் என்ன செய்யறோம், நம்புகிறோம். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய இடத்தில் சக மனிதனை நம்பக்கூடிய நிலைக்கு இவன் வந்துவிட்டால் இவனுடைய எந்த வழிபாடும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஷைத்தான் வேகமாக வானுலக பயணத்தை மேற்கொள்கிறான். அவன் சில செய்திகளை, அதாவது தீப்பந்தத்தால் தாக்கப்பட்டு விட்டால் எந்த செய்தியும் கீழே வருவதில்லை. தீப்பந்தத்தால் தாக்கப்படுவதற்கு முன்னர் தப்பிச்சம் பிழைச்சம் சொல்லி ஏதாவது ஒரு செய்தி காலில் விழுந்தது கீழே கடத்தி கொண்டு வந்தாங்க, அதில் ஒன்றை 100ஆக பெருக்குகிறார், மக்களை நம்ப வைக்கின்றார்கள். நம்பி எவராவது அதை நடைமுறைப்படுத்தினால் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. இது ஷைத்தான் ஜின்னுக்கான ஆற்றலை வலிமையை சொல்லக்கூடிய செய்தியாக, இது மனிதனுக்கே இல்லாத பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க படைப்பாக இருக்கக்கூடிய ஜின்னுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு வலிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சாங்க சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த நம்ம தொடரை நாம் நிறைவு செய்வோம். ஆனால் இன்னும் இதற்கான செய்திகள் நிறைய இருக்கிறது. இந்த விசித்திர படைப்பினுடைய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு 29வது இரவு, நாளை பறை பார்க்கப்பட வேண்டிய சந்தேகத்துக்குரிய நாள். அதனால் தொடரை நாம் என்ன செய்கிறோம், இதோடு நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கிற போது வேறு வேறு நேரங்களில் அதை நாம் தெரிவிப்பதற்கு பிரார்த்திக்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.